டிஎம்கேவை பற்றி பிரசாந்த் கிஷோருக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷனில் ஒரு டிஎம்கே சப்போர்ட்டராக இருந்தாங்க. அப்படி இருக்கிற ஒருத்தர் இப்போ வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அது டிஎம்கேக்கு ஒரு பெரிய இதுவாக தானே இருக்கும், இழப்பாக தானே இருக்கும். இல்லை இழப்பு தான். பட் ஆனால் அது சப்போர்ட்டர் அப்படிங்கிறத விட இவங்க எல்லாருக்கும் இவனோட காமன் ஒர்க்கே என்னன்னு தெரியுமா? நார்மலாக வந்து ஒரு கட்சியை வந்துட்டு எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நிப்பாட்டி என்னென்ன விஷயங்கள் பண்ணால் ஜெயிப்பதற்கான சாத்தியங்கள் அதிகமாக உண்டுன்னு ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வகுத்து அதை வந்துட்டு பர்ஃபெக்டாக கொண்டுட்டு வர்றது தான் இவங்களுடைய வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டும் கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு வேலையும் கிடையாது. இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப போகிற பக்கம் ரொம்ப சாதாரணமாக அன்றைக்கி இருக்கக்கூடிய பெருங்கொண்ட அரசியல் தலைவர்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எப்போ இதெல்லாம் டிஜிட்டலைஸ் ஆச்சோ, யூடியூப்னுடைய வருகை வந்துட்டு பயங்கரமாக பூம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி ஒரு டீம் ஒன்று உள்ளே வந்து இதெல்லாம் பண்ணால் மக்கள்கிட்ட இந்த கட்சியை, இந்த ஒரு மனிதரை, இந்த ஒரு அரசியல்வாதியை இப்படி கொண்டுட்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப அழகாக இப்படிப்பட்ட ஒரு டீம் ஒன்று உருவாகி பண்ணுது. ஸோ இந்த டீம் வந்துட்டு ஒரு கட்சி சார்ந்த டீமோ இல்லை டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம் அடுத்து நாங்கள் வந்துட்டு அந்த கட்சிக்கு போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ போன எலெக்ஷனில் வந்துட்டு டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு 300-400 கோடி ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா அதையே டபுளாவோ இல்லை எக்ஸ்ட்ராவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நிலையில் கொடுக்கும்போது இன்னொரு கட்சிக்கு ஒர்க் பண்ணுவாங்க. தே ஆர் ஹைலி பெய்டு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க்கர்ஸ், அவ்வளோதான். அவங்க வந்துட்டு ஒரு கட்சிக்காக அப்படின்றது கிடையாது. அவங்க வேலை செய்கிறவங்க எந்த கட்சிக்காகவும் வேலை செய்வாங்க, எந்த கட்சியினுடைய நிலையில் வந்துட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்காகவும் வேலை செய்வாங்க.